الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. فأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا ترفعوا أصواتكم فوق صوت النبي ولا تجهروا له بالقول كجهر بعضكم لبعض أن تحبط أعمالكم وأنتم لا تشعرون. அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, நடுங்கும் நெஞ்சங்கள் என்கிற நம்முடைய தொடர் சொற்பொழிவின் 4வது பாகத்திலே இன்றைக்கு நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். நம்முடைய உள்ளங்கள் அல்லாஹ்வினுடைய நினைப்பை கொண்டு உருக வேண்டும் என்கிற ஒரே ஒரு நோக்கத்தை மட்டுமே மையமாக கொண்டு இந்த தலைப்பின் கீழ் உணர்ச்சி பூர்வமான சில செய்திகளை நாம் உண்மையான உள்ளத்தோடு அவதானித்து வருகிறோம். இந்த வகையிலே இன்றைக்கும் ஒரு சில முக்கியமான விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்கு பல்வேறு விதமான வெளியூரில் இருந்தெல்லாம் மக்கள் வருவது வழக்கம். அகிலத்தின் அருட்கொடை அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரிலே சந்தித்து மார்க்க உபதேசங்களை செவிமடுத்து செல்வதென்பது அன்றைய நேரத்தில் மதீனாவிற்கு வெளியே எங்கெல்லாம் முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ அவர்களுடைய ஒரு தொடர் வழக்கமாக இருந்தது. அப்படிப்பட்ட வழக்கத்தின் அடிப்படையில் அன்றைய காலத்திலே இருந்த ஒரு பிரபலமான ஒரு கோத்திரத்தார்கள் என்பது அவர்களுக்கு பேர். எப்படி குரைஷ், கஃபான், கினானா என்கிற பேரெல்லாம் அன்றைக்கு அவர்களுடைய கபீலா என்று அரபியில் சொல்லுவார்கள். கபீலா என்றால் அது ஒரு குடும்ப பாரம்பரியமாக ஒரு கோத்திரத்தார்களுக்கு சொல்லப்படுகின்ற பெயர். வெளியூரில் இருந்து ஒரு கூட்டம் வரும்போது அந்த கூட்டம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களோடு இருக்கிற முக்கியமான மூத்த சஹாபாக்களையும் சந்தித்து தத்தமது பகுதியிலே இருக்கிற இஸ்லாமிய பிரச்சாரங்கள் குறித்து பேசி பெருமதியான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உபதேசங்களை பெற்றுச் செல்வது அவர்களது ஒரு அருமையான வழக்கமாக இருந்தது. இந்த அடிப்படையில் இந்த கூட்டம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து பேச வேண்டுமானால் அன்றைக்கு சஹாபாக்கள் தங்களிடையே ஒரு முறையை ஒன்றை வைத்திருந்தார்கள். என்ன முறை என்றால், என்னதான் வெளியிலிருந்து யார் வந்தாலும் வரக்கூடிய அந்த கூட்டத்திற்கு அந்த கூட்டம் எங்கே தங்குகிறதோ தங்குகிற போது அந்த கூட்டத்திற்கு ஒரு தலைவரை நிர்ணயிக்க வேண்டும். வெளியூரிலிருந்து நம்மை சந்திப்பதற்கு ஒரு 50 பேர் வந்து விட்டார்கள் என்றால் இந்த 50 பேரை ஒரு இடத்தில் நாம் தங்க வைக்கிற போது நிச்சயம் அந்த 50 பேருக்கு பொறுப்பாட்சி செய்யணுமா, ஒரு ஆளை நியமிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த வஃது தமீம் என்கிற இந்த கூட்டம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வந்த போது அந்த கூட்டத்திற்கு தலைவராக ஒருவரை நியமிக்க வேண்டும் என்கிற நிர்பந்தம் சஹாபாக்களுக்கு, மூத்த சஹாபாக்களுக்கு ஏற்படுகிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கஅகா இப்னு அம்ர் என்கிற நபித்தோழரை தலைவராக நியமிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இந்த நபித்தோழரை பற்றி அதிகம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள். ஆனால் உண்மையிலேயே மிகப்பெரிய வீரர். இஸ்லாமிய வரலாற்றிலே காதிசியா என்கிற ஒரு மாபெரும் யுத்தம் நடந்திருப்பதை நம்மிலே சிலர் படித்திருக்கலாம்.
அந்த யுத்தத்தின் வேங்கை, அந்த யுத்தத்தினுடைய வெற்றிவாகை சூடி வந்த ஒரு மிகப்பெரிய வீரராக செயல்பட்டவர் காக்கா இப்னு அமர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்படிப்பட்ட காக்கா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தலைவராக நியமிக்க வேண்டும் என்று பரிந்துரைக்கிறார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அக்ரா இப்னு ஹாபிஸ் என்கிற அந்த நபி தோழரை தலைவராக நியமிக்க வேண்டும் என்று பரிந்துரைக்கிறார். இவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவரை, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வேறொருவரையும் சொன்னவுடன் இந்த இருவருக்கும் இடையில் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு வருகிறது. எதற்குமே ஆத்திரப்படாத அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, எப்போதும் பொறுமையை கையாளுகிற அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அன்றைக்கு கொஞ்சம் உடற்பட்டு, உமர் எப்போதும் நீங்கள் எனக்கு மாறு செய்து கொண்டே தான் இருக்கிறீர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிடுறாங்க. மாரத்த இல்லா ஹிலாஃபா, எனக்கு மாறு செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் வேண்டுமென்றே இன்னொருவருடைய பேரை நீங்கள் சொல்லுகிறீர்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் தரப்பு வாதத்தை சொல்கிறார்கள். இல்லை இல்லை, மாரத்து ஹிலாஃபா, உங்களுக்கு மாறு செய்ய வேண்டும் என்றோ உங்களுக்கு எதிர்த்து கருத்தை சொல்ல வேண்டும் என்றோ நிச்சயம் நான் சொல்லவில்லை என்று இருவரும் பேசிக்கொண்டே இருக்கும் போது வார்த்தை கொஞ்சம் தடிக்கிறது. தடிக்கிறது என்பதற்கு ஒரு சின்ன விளக்கம் இருக்கிறது. நம்முடைய வழக்கத்தில் வார்த்தை தடிக்கிறது என்று சொன்னால் மரியாதை இல்லாத பேச்சுக்கள் என்று அர்த்தம், முறையற்ற வார்த்தைகளை பயன்படுத்துவது என்று அர்த்தம். இன்னும் கொஞ்சம் விளக்குவதற்கு சொல்ல வேண்டுமானால் கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம் என்று அர்த்தம். ஆனால் சஹாபாக்களுடைய காலத்தில் வார்த்தை தடிக்கிறது என்றால் என்ன அர்த்தம்னா, அவர்கள் பயன்படுத்துவது முறையான வார்த்தை தான், ஆனால் அந்த வார்த்தையை கொஞ்சம் குரல் உயர்த்தி சொல்லுவார்கள். அதுதான் வார்த்தையின் தடிப்பு என்பது சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே உள்ள விளக்கம். ஆனால் இதில் கொடுமை என்னவென்றால், இருவருமே கொஞ்சம் தடித்த வார்த்தையை பயன்படுத்தி குரலை உயர்த்தி சத்தமாக பேசுகிறார்கள். அந்த சபையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னதான் இதை பொறுமையாக, பெருந்தன்மையாக, இதை ஒரு சாதாரண விஷயமாக எடுத்துக்கொண்டாலும், அகிலத்தின் அருட்கொடை அண்ணல பெருமானார் பொறுமையின் பொக்கிஷத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்திலே வைத்திருக்கிறார், எவ்வளவு பெரிய உன்னதமான ஒரு ஸ்தானத்தை, அந்தஸ்தை கொடுத்தல்லவா அந்த தூதரை வைத்திருக்கிறார். உலகத்தின் புவிக்கோள சுழற்சியில் உலகத்தில் எங்காவது ஒரு மூலையில் பாங்கு சத்தம் சொல்லப்பட்டு கொண்டேதான் இருக்கிறது. அந்த பாங்கு சத்தத்தில் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற வார்த்தை வந்தவுடன் அடுத்த வார்த்தை வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற வார்த்தை அல்லாஹ் திரும்ப 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 இந்த உலகத்திலே எதிரொலிக்க வைக்கிறான், பிரதிபலிக்க வைக்கிறான். முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற வார்த்தை இந்த உலகத்திலே உச்சரிக்கப்படாத வினாடியே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உலகத்தில் இருக்கிற முஸ்லிம்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று அந்த முஹம்மதுடைய பெயரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானலாக உயர்த்தி வைத்து உச்சரிக்கப்படக்கூடிய சிறப்பை கொடுத்திருக்கிறானே, அந்த அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனம் ஒன்றை இறக்கி வைத்தான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபி, ஈமான் கொண்டவர்களே உங்களுடைய குரல்களை இந்த தூதரின் குரல்களுக்கு மேலாக நீங்கள் உயர்த்தி விடாதீர்கள். இந்த வார்த்தை மட்டும் வந்திருந்தால் அது ஒரு உபதேசம் என்று கருதப்பட்டிருக்கும். இந்த வார்த்தை மட்டும் வந்திருந்தால் அது ஒரு அறிவுரையாக, அறவுரையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களுக்கு நவீனப்பட்டிருக்கும். ஆனால் அடுத்த வார்த்தை அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வலா தஜ்ஹரு லஹு பில் கௌலி கஜஹரி பஅதிக்கும் லிபஅதின், உங்களில் ஒருவர் இன்னொருவரை அழைப்பதை போல இந்த தூதரை நீங்கள் அழைக்காதீர்கள், சப்தம் போட்டவரை கூப்பிடாதீர்கள். அன் தஹபத அமாலுக்கும் வ அன்தும் லா தஷ்உரூன், உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் செய்த நல்லறங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு விடும், ஜாக்கிரதை. பொதுவாக இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு போய் இன்னொரு விஷயத்திலே முடிச்சு போடுவது மார்க்கத்தினுடைய பழக்கமே அல்ல. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்திற்கு ஒருவன் குலைவு ஏற்படுத்துகிறான் என்றால் அவன் செய்த ஏனைய அமல்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழித்து விடுவான். இந்த வசனம் இறக்கப்பட்டது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலையில் கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி பேசிவிட்டார்கள் என்பதற்காகத்தான். காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவ்வளவு பெரிய அற்புதத்தையும் அந்தஸ்தையும் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தையும் கொடுத்திருக்கிறார். லிதுக்மினூ பில்லாஹி வ ரசூலிஹி வ துஅஸ்ஸிரூஹு வ துவக்கிரூஹு,
தூதருக்கும் நமக்குமே இடையே இருக்கிற உறவை குறித்து அல்லாஹ் சொல்லுகிற போது நீங்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் ஈமான் கொள்வதோடு மாத்திரம் இல்லாமல் இந்த தூதரை நீங்கள் பலப்படுத்த வேண்டும், இந்த தூதரை நீங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும், இந்த தூதரை நீங்கள் மதிப்பு மரியாதையோடு பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அந்த தூதருக்கு எந்த விதத்திலும் நீங்கள் ஒரு இடையூறு கொடுத்து விடாதீர்கள். وَمَن يُشَاقِقِ الرَّسُولَ مِن بَعْدِ مَا تَبَيَّنَ لَهُ الْهُدَى وَيَتَّبِعْ غَيْرَ سَبِيلِ الْمُؤْمِنِينَ نُوَلِّهِ مَا تَوَلَّى وَنُصْلِهِ جَهَنَّمَ. அல்லாஹ் சொல்கிறார், யார் இந்த தூதருக்கு தொல்லை கொடுக்கிறாரோ, யார் இந்த தூதருக்கு இடையூறு ஏற்படுத்துகிறாரோ, நேர்வழி வந்ததற்கு பிறகு, இதுதான் நேர்வழி என்று தெளிவானதற்கு பிறகு இந்த தூதருக்கு இடையூறு தருவனை அவன் செல்கின்ற பாதையிலேயே செல்ல வைத்து நான் நரகத்திலே நுழைத்து விடுவேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கை செய்கிறார். ஆம் சகோதரர்களே, திருமறை குர்ஆனை நீங்கள் படித்து பார்த்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹீயை கொண்டு எத்தனையோ நபிமார்களிடத்திலே பேசி இருக்கிறார். ஒவ்வொரு நபியையும் அல்லாஹ் கூப்பிடும் போது ஆதம் நபி நீங்கள் ஆரம்பித்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆரம்பித்து எல்லா இறை தூதர்களையும் அல்லாஹ் பெரும்பான்மையான இடங்களில் பேரை சொல்லித்தான் கூப்பிடுகிறான். கால யா நூஹ் யா ஆதம், ஆதமே என்றுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்தான். யா நூஹ், நூஹே என்று சொல்லிதான் அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்தான். இப்ராஹிம் நபியை எப்படி வனாதைனாஹு அன் யா இப்ராஹிம், இப்ராஹிமே என்று சொல்லி நாம் இப்ராஹிமை அழைத்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மூசா நபியை சொல்லுகிற போது கூட யா மூசா இன்னி இஸ்தஃபைதுக அலன் நாஸ், இந்த மக்களை விட நாங்கள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஈசா நபியை சொல்லுகிற போது கூட இது காலல்லாஹு யா ஈசா இன்னி முத்தவஃபீக, மூசாவே ஈசாவே உங்களை நான் கைப்பற்றுகிறேன், என்னிடத்திலே உயர்த்தி வைத்திருக்கிறேன் என்று ஈசா நபியையும் அல்லாஹ் ஈசா என்று பெயர் சொல்லி கூப்பிட்டான். தாவூத் நபியை சொல்லுகிற போது கூட யா தாவூது இன்னா ஜஅல்நாக கலீஃபா, தாவூதே உங்களை நான் ஒரு பிரதிநிதியாக ஆக்கி வைத்திருக்கிறோம் என்று தாவூத் நபியையும் அல்லாஹ் தாவூதே என்று சொல்லிதான் கூப்பிட்டான். ஆனால் திருக்குர்ஆனில் அல்லாஹ் யா முஹம்மது என்கிற வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை. சகோதரர்களே, முகமது என்கிற பெயர் திருக்குர்ஆனிலே வந்திருக்கிறது. அது விவரங்களை சொல்லுவதற்காக, ஒரு சில சட்டங்களை சொல்லுவதற்காக. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அழைக்கிற போது யா அய்யுஹன் நபி, ஓ இறை தூதரே, யா அய்யுஹர் ரசூல், யா ஓ இறை தூதரே, யா அய்யுஹல் முஸம்மில், போர்வையை போர்த்திக் கொண்டிருப்பவரே, யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர், போர்வையை போர்த்திக் கொண்டிருப்பவரே என்றுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்கிறான். இப்படி அல்லாஹ்வே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு மதிப்பும் மரியாதையும் கலந்த வார்த்தையை கொடுத்து அழைக்கிற போது அடியார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் சொல்லி அழைப்பதையோ, அவர்களுக்கு முன்னிலையில் அவர்கள் இருக்கிற சமூகத்தில் சத்தம் போட்டு பேசுவதையோ ஏற்றுக்கொள்வானா? ஆதலால் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி அவன் கண்டித்தது மறைமுகமாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் தான். சம்பவம் அதோடு முடிஞ்சிருச்சு, வசனம் அதோடு முடிஞ்சிருச்சு. ஆனால் இந்த வசனம் எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்திலே, அவர்களுடைய காலத்திலே தினமும் சமூகம் அளிக்கிற ஒரு நபி தோழர் சாபித் இப்னு கைஸ், அன்சாரி தோழர், உஹது யுத்தத்தில் இருந்து எல்லா யுத்தங்களையும் ரசூலுல்லாஹ்வோடு கலந்து கொண்டவர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்காக எவ்வளவோ தியாகங்களையும் அர்ப்பணிப்புகளையும் ஏற்றுக்கொண்டவர். இந்த வசனம் இறங்கியதற்கு பிறகு அவரை சபையை காணவே காணோம் சகோதரர்களே. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே இருந்த ஒரு உயர்ந்த குணாதிசயம் என்றால், 1000 பேர் தம்மை சுற்றி இருந்தாலும் அந்த 1000த்தில் எந்த ஒருவர் இல்லையோ அவரை பேர் சொல்லி கேட்கிற பழக்கம் ரசூலுல்லாஹ்விடத்திலே இருந்தது. அவர் பேரை சொல்லி கேட்பாங்க, எங்கே ஃபுலான் இப்னு ஃபுலான், ஐன ஃபுலான் இப்னு ஃபுலான், இன்னாரின் மகன் இன்னார் என்று எங்கே என்று அவருடைய தந்தையின் பெயரை சொல்லி கேட்பார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் இருக்கிற சமூகத்திலே இஃப்தகதஹு அன்-நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாபித் இப்னு கைஸை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேடுகிறார்கள். என்ன சில நாட்களாக சாபித்தை யாரை காணோமே என்று சொல்லுகிறார்கள். உடனே கூட்டத்திலே இருக்கிற தோழர்களிடத்திலே மையத்தீனி பி கபரிஹி, அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், அவருடைய செய்தி என்னவென்று என்னிடத்திலே கொண்டு வருபவர் யார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். உடனே அன்சாரி தோழர்களில் ஒருவர் எழுந்து அனையா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே நான் போய் விசாரித்து விட்டு வருகிறேன் என்று சொல்லி அவருடைய வீட்டிற்கு போகிறார். நல்ல ஆச்சரியம், அவர் வீட்டிற்குள் தான் இருக்கிறார். எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறார் தெரியுமா? அவரை பற்றி வர்ணிக்கிற போது சொல்லுகிறார்கள், ஃபவஜதஹு ஃபி மன்சிலிஹி மஹ்ஸூனன் முனக்கஸன் ரஸஹு, அவருடைய தலையை தாழ்த்தியவராக, தலையை தொங்கு போட்டவராக, வாழ்க்கையில் என்னவோ பெரிய ஒரு பாதகம் ஏற்பட்டதை போல் அச்சத்தோடு கவலையோடு துக்கத்தோடு வீட்டிற்குள் ஒரு ஓரமாக முடங்கி கிடக்கிறார் சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு.
சென்று அன்சாரி தோழர் கேட்கிறார், ஒமாதாக், என்ன ஆனது உங்களுக்கு? பொதுவாக வீட்டிலே ஒருவர் முடங்கி கிடக்கிறார் என்றால் என்ன காரணமாக இருக்கும்? வெளியே தடை காட்ட முடியாத அளவிற்கு ஏதோ பெரிய மானக்கேடான காரியத்திலே ஈடுபட்டு இருப்பார் என்று இருக்கும். கடனை வாங்கிவிட்டு திரும்ப செலுத்த முடியாமல் கண்ணீரை வரவழைத்துக் கொண்டு வீட்டிலே இருந்து கொண்டிருப்பார் என்று அர்த்தம். வீட்டிலே இருக்கிற மனைவியோ அல்லது பெண் மக்களில் யாரோ வேறொரு ஆணோடு ஓடிவிட்டால் தான் இப்படிப்பட்ட அளவிற்கு கவலையோடும் துக்கத்தோடும் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத அளவிற்கு முடங்கி கிடப்பார்கள். ஆனால் சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு மேற்கண்ட எந்த காரணங்களும் இல்லாமல் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், ஒரு கண்ணியவானாக வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த சந்தர்ப்பத்திலும் தலையை தொங்க போட்டவராக கவலை கண் கொண்டு வீட்டிலே அமைதியாக முடங்கி கிடக்கிறார்கள். சென்ற சஹாபி காரணத்தை கேட்கிறார்கள், மாதாக்க, உங்களுக்கு என்ன ஆனது? ஏன் இப்படி நீங்கள் கவலையோடு துக்கத்தோடு இருக்கிறீர்கள்? உடனே அவர் சொல்லுகிறார், இன்னக்க தாரிஃபு அன்னி ஜஹீருஸோ, தோழரே, உங்களுக்கு தெரியும் இயற்கையாகவே நான் கொஞ்சம் தடித்த குரல் கொண்டவன். கசீரம்மா யஅலு சௌதி அலா சௌதி ரசூலில்லாஹ், பல சந்தர்ப்பங்களில் ரசூலுல்லாஹ்வுடைய குரலை விட என்னுடைய குரல் உயர்ந்திருக்கிறது. பல கட்டங்களில் ரசூலுல்லாஹ்வுடைய சத்தத்தை விட என் சத்தம் ஜாஸ்தியாக இருந்திருக்கிறது. வகத் நஸல மினல் குர்ஆனி மா தஅலம், நீ அறிந்திருக்கின்ற ஒரு குர்ஆனுடைய வசனம் நேற்று இறங்கியது. மா அஹ்சிபுனி இல்லா கத் ஹபித அமலி, என்னுடைய அமல்கள் எல்லாம் அழிந்து போய் விட்டதோ என்று நான் பயப்படுகிறேன். வசனம் இறங்கியது யாருடைய விஷயத்துல? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் கூட இப்படி போய் உட்காரல. ஏன்னா அவர்கள் அதை ரியலைஸ் பண்ணி கொண்டார்கள். எப்போதும் ஒரு ரசூலுல்லாஹ்விற்கு முன்னால் சத்தம் போட்டு பேசுவதில்லை. ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை, அவர்களே அறியாமல் உணராமல் அவர்களே வேண்டுமென்றே இல்லாமல் சாதாரணமாக நடந்துவிட்ட சம்பவம் என்பதனால் அவர்கள் தௌபா கட்டுவிட்டு இருந்து விட்டார்கள். ஆனால் எப்போதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகின்ற போது கனத்த குரல் கொண்டு பேசக்கூடிய பழக்கம் கொண்டவனாக நான் இருந்து விட்டேனே. பல சந்தர்ப்பங்களில் ரசூலுல்லாஹ்வுடைய குரலை விட என் குரல் உயர்ந்திருக்கிறதே. அதனால் அல்லாஹ்வுடைய இந்த ஆணைப்படி, அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிற இந்த தீர்மானத்தின்படி, அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிற இந்த அருள்மறை வசனத்தின்படி என்னுடைய அமல்கள் எல்லாம் அழிந்து போய்விட்டது. இன்னனி மின் அஹ்லின் நார், நான் நரகவாசியாக ஆகிவிட்டேன் என்கிற அச்சம் அவரை வீட்டை விட்டு வெளியே வரவிடாமல் தடுக்கிறது. உடனே சஹாபி என்ன செய்யறார் தெரியுமா? நாம இருந்தால் உடனே பத்துவா கொடுத்திருப்போம். நம்ம தான் என்ன பண்ணிருக்கோம், என்ன பிரதர் உங்களை பத்தி எல்லாம் இந்த வசனம் நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க, வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போயிருப்போம். ஆனா வந்த சஹாபி அவருக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டதோ அந்த வேலையை கச்சிதமாக போய் பார்த்து விசாரித்து விட்டு நிலைமைகள் என்ன என்பதை அவதானித்து விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தியை கொண்டு வருகிறார்கள். ஃபரஜஅ அர்-ரஜுலு இலா ரசூலில்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதர் திரும்பி வந்து அக்பரஹு பிமா ரஆ வ சமிஅ, காதால் எதை கேட்டாரோ கண்ணால் எதை கண்டாரோ அதை முழுமையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்ஹப் இலை வ குல் லஹு லஸ்த மின் அஹ்லின் நார் வலக்கின்னக மின் அஹ்லில் ஜன்னah, தோழரே, நீங்கள் போய் உங்கள் நண்பருக்கு சுப செய்தி சொல்லுங்கள். நிச்சயமாக நீங்கள் நரகவாசிகளில் ஒருவர் அல்ல, மாறாக சொர்க்கவாசிகளில் ஒருவர் என்கிற செய்தியை சொல்லுங்கள். சுப்ஹானல்லாஹ். அதற்கு பிறகுதான் அவர் வீட்டை விட்டே வெளியே வந்தார். சகோதரர்களே, எப்படிப்பட்ட ஒரு உள்ளத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்கள். நேரடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கூப்பிட்டு, தோழரே, அல்லாஹ் உங்கள் சம்பந்தமாக இப்படி ஒரு வசனத்தை இறக்கி இருக்கிறார், ஜாக்கிரதையாக இருங்கள் என்று சொல்லவில்லை. ஏனைய தோழர்கள் இவரை கூப்பிட்டு சத்தம் போட்டு பேசிக்கொண்டே இருந்தீர் பார்த்தீருமா, உமக்கு எப்படிப்பட்ட ஒரு நிலை வந்து விட்டது என்றவரை கவலைப்படுத்தும் விதத்திலே பேசவில்லை. மாறாக அபூபக்கர் சித்தீக், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுமா அந்த இருவர் சம்பந்தமாக இறக்கப்பட்ட ஒரு வசனம், அந்த வசனம் அவர்களுக்கு இறக்கப்பட்டதாக இருந்தாலும் அந்த கருத்து நம்முடைய உள்ளத்தை தைக்கிறதே என்று நினைத்தார்கள். சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் நம்முடைய உள்ளங்களில் இருக்க வேண்டும். யாரோ ஒருவர் தவறு செய்து விட்டார், அந்த தவறுக்கு இந்த தண்டனை தரப்பட்டிருக்கிறது என்கிற செய்தியை கேள்விப்படுகின்ற போதோ படிக்கின்ற போதோ அல்லது நாம் அதை அறியும் போதோ அவரை மட்டும் அந்த இடத்திலே நினைக்க கூடாது. அதே தவறை நாமும் செய்திருக்கிறோமே, நமக்கு இந்த நிலைமை வந்தால் என்னவென்று யோசிக்க வேண்டும். நாமும் இந்த தவறை செய்திருக்கிறோமே, அல்லாஹ் அதிலிருந்து நம்மை காப்பாற்றி இருக்கிறானே என்று அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்ய வேண்டும். ஒரு சிலர் செய்யக்கூடிய தவறுகள் வெளியே வருகிறது, பலர் செய்யக்கூடிய தவறுகளை அல்லாஹ் மறைத்துக் கொண்டே இருக்கிறான். அல்லாஹ் மறைத்துக் கொண்டே இருக்கிறான் என்பதற்கு காரணம் நம்மை அவன் வெளிப்படுத்தவே மாட்டான் என்கிற அர்த்தத்தில் அல்ல, அவன் நமக்கு வாய்ப்பை கொடுத்துக் கொண்டே இருக்கிறான். சகோதரர்களே, வாய்ப்பை கொடுத்துக் கொண்டே இருக்கிறான். இன்றைக்கு திருந்துவான், நாளைக்கு திருந்துவான், நாளை மறுநாள் திருந்துவான், சரி அடுத்த ரமதானில் திருந்திருவான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாய்ப்புகளை கொடுத்ததன் விளைவு இன்றைக்கு நாம் எல்லாம் நடமாடிக் கொண்டிருக்கிறோம்.
ஒவ்வொரு அடியானும் செய்யக்கூடிய பாவங்களையும் தவறையும் உடனுக்குடன் அல்லாஹ் படித்து வெளியே விட்டு விட்டான் என்று சொன்னால் சகோதரா, இந்த உலகமே தாங்காது. இதை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலேயே சொல்லி காட்டுகிறான். ஆதலால் அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய ஒரு தன்மை, அந்த நடுநடுங்கக்கூடிய உள்ளம் எப்போதும் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களாகத்தான் சத்திய சஹாபாக்கள் இருந்தார்கள். நேற்றைய தினம் நம்முடைய உரையில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய நிலைப்பாட்டிலே ஒன்றை அறிந்தோம். அதே அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சம்பந்தமாக இன்னொரு விஷயத்தையும் நாம் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்தானத்திலே, உயர்ந்த அந்தஸ்திலே அவர்களுடைய வாழ்க்கை இருந்திருக்கிறது, அவர்களுடைய உள்ளங்களும் நெஞ்சங்களும் எப்படி ஈரப்பதத்தோடு இருந்திருக்கிறது. இந்த உள்ளமும் அந்த நெஞ்சமும் உபதேசத்தை ஏற்கும் விதத்திலே ஒரு பசுமையான தன்மையிலே இருந்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு வழங்கப்பட்ட நபித்துவத்தை மக்கள் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற உதாரணத்தை சொல்லுகிற போது இந்த வார்த்தையை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக, எது சத்தியத்தை கொண்டு எவன் என்னை அனுப்பினானோ அந்த அல்லாஹ்வின் மீது ஆணையாக, எனக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற நேர்வழி எதற்கு ஒப்பானது தெரியுமா? எனக்கு அவன் கொடுத்திருக்கின்ற நேர்வழி, அதை மக்களுக்கு நான் போதிக்கிறேனே, அது எதற்கு ஒப்பானது தெரியுமா? அல்லாஹ் வானத்திலிருந்து இறக்கி வைக்கக்கூடிய மழைக்கு ஒப்பானது என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மழை, அந்த மழை நீர் என்பது ஒரு சில கற்பாறையிலே போய் விழுகின்றது. அந்த பாறையில் அந்த தண்ணீர் தேங்குவதில்லை. வறண்ட நிலத்திலே போய் விடுகிறது. அந்த வறண்ட நிலம் அந்த தண்ணீரை தேக்கி வைத்துக் கொள்கிறதே தவிர அது யாருக்கும் பயனளிப்பதில்லை. ஆனால் அதே மழை நீர் ஒரு சில பசுமையான இடங்களிலே போய் விழுகிறது. அந்த பசுமையான நிலங்கள் அந்த தண்ணீரை தானும் தேக்கி வைத்து அதை பிறருக்கும் பயனளிக்கிறது என்று சொன்னார்களே, அப்படிப்பட்ட பசுமை நிலங்களாக நம்முடைய உள்ளங்கள் இருக்க வேண்டும். உணர்ச்சியற்ற உள்ளங்களாகவோ, ஈரப்பதமற்ற காய்ந்த வறண்ட உள்ளங்களாகவோ நம்முடைய உள்ளங்கள் இருக்கக்கூடாது. இதோ பாருங்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சம்பந்தமாக வரலாற்றிலே வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி சகோதரர்களே. நமக்கு தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலேயே மிக மிக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருத்தமடைந்த ஒரு சம்பவம் எது என்றால், ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அநியாயமான முறையில் ஒரு சஹாபியோடு இட்டு கட்டப்பட்ட சம்பவம் தான். கற்பிற் கடைசியாக திகழ்ந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வாழ்க்கையில் தனக்கென்று எந்த சுகத்தையும் விரும்பாமல் சிறுபிள்ளையாக இருக்கும் போதே ரசூலுல்லாஹ்வுக்கு வாழ்க்கைப்பட்ட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தான் வாழ்வில் கண்டதெல்லாம் தன் தந்தையின் ஈமான், தான் வாழ்வில் கண்டதெல்லாம் தன் கணவரின் மார்க்கம் என்றே இருந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போர்க்களத்திற்கு போகும்போது கூட கணவருக்கு ஒத்தாசையாக இருக்க வேண்டும் என்பதற்காக ரசூலுல்லாஹ்வோடு வந்தவர்கள். அருமை சகோதரர்களே, நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசுகிற போது போர்க்களத்திற்கு போகும்போது கூட ரசூலுல்லாஹ் மனைவியை உடனழைத்து செல்வார்கள் என்பதை நாம் வேறு சில காரணங்களுக்காக சொல்லுகிறோம். எப்போதும் நாம் மனைவியோடு இருக்க வேண்டும், எப்போதும் மனைவியை நம்மோடு வைத்திருக்க வேண்டும் என்கிற அர்த்தத்திற்காக சொல்லுகிறோம். ஆனால் இங்கே நாம் சிந்திக்க வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குலுக்கு சீட்டு போட்டு தன் மனைவியரில் யாருடைய பேர் வருகிறதோ அந்த மனைவியை அழைத்து செல்கிறார்கள் என்றால் அது தேர்நிலவிற்காகவோ, உல்லாச பயணத்திற்காகவோ, உற்சாக பயணத்திற்காகவோ அல்ல சகோதரா. போனால் திரும்பி வருவோமா இல்லையா என்கிற சந்தேகத்தோடு இருக்கின்ற போர்க்களங்களுக்கு கூட்டி போனார்கள். அப்படிப்பட்ட போர்க்களங்களில் ஒன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உடன் வருகிறார்கள். திரும்பி வரும்போது எதிர்பாராத விதமான அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ்வுடைய நாட்டம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகவே இருந்தாலும் விதி யாரையும் விடாது என்பதை அல்லாஹ் உலகத்திற்கு உணர்த்துவதற்காக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஒரு அப்பாவி நபித்தோழரோடு இணைத்து இந்த முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. நயவஞ்சகர்கள் பேசத்தான் செய்வார். எது கிடைக்காது என்றவன் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பான். இதை பேனாக்கி பேனை பெருச்சாலியாக்குவதே அவனுடைய வேலையாக இருந்தது. ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாடு அல்லது ஷைத்தானுடைய ஒரு ஊசலாட்டம், அங்கே ஒரு சில நபித்தோழர்களும் அந்த நயவஞ்சகர்களோடு சேர்ந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தப்பாக பேசிவிட்டார்கள். அதிலே முக்கியமாக 3 நபித்தோழர்கள் பேர் வரலாற்றிலே சொல்லப்படுகின்றது. ஒன்று ஹம்னா ரலியல்லாஹு அன்ஹா, இரண்டாவது ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, மூன்றாவது மிஸ்தாஹ் இப்னு அஸாகா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த மூவரும் எல்லா வகையிலும் சிறந்தவர்கள், பேணுதலாக இருப்பவர்கள். ஆனால் யானைக்கும் அடிசருக்கும் என்பதை போல் அவர்களுடைய வாழ்வில் அவர்கள் சறுக்கிய ஒரு சந்தர்ப்பமாகத்தான் வரலாறு இதை பார்க்கிறது. அதனால் இந்த மூவருடைய பெயர்களை கேட்டவுடன் அவர்கள் மீது நமக்கு ஆத்திரமோ அல்லது வருத்தமோ வந்துவிடக் கூடாது. மாறாக அவர்கள் செய்த தவறுக்கு அல்லாஹ் அவர்களை மன்னித்து விட்டான் என்கிற கண்ணியம் தான் நம்முடைய சிந்தனைக்கு வர வேண்டும். இந்த 3 பேர்ல இந்த மிஸ்தாஹ் இப்னு அஸாஸா என்பவர் யார் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு
சம்பந்தப்பட்ட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தந்தை அவர் இவருக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார் என்பது நமக்கு தெரியும். ஆனால் எப்படிப்பட்ட உதவி இவர் செய்து கொண்டிருந்தார் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மிஸ்டர் இப்னு அசாசா ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பாரம்பரியத்திலே பிறந்தாலும் அவருடைய சிறு வயதிலேயே தந்தையை இழந்தவர். அவருக்கு 4 வயதில் இருந்து மிஸ்டர் இப்னு அசாசா அவருக்கு 4 வயது இருக்கும் போதில் இருந்து அவரை முழுமையாக பொறுப்பெடுத்து அவருக்கு உணவு தருவதில் இருந்து, உடை தருவதில் இருந்து, அவருடைய இல்லங்களில் ஒன்றில் அவரை தங்க வைப்பதில் இருந்து எல்லாவற்றையும் செய்து கொண்டிருந்தார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. நம்ம இவ்வளவு நாள் கேள்விப்பட்டிருப்போம், உதவி செஞ்சதை நிறுத்த பார்த்தாங்கன்னு. உதவினா சாதாரண உதவி அல்ல. ஒருவரை, ஒரு சிறுவரை 4 வயதில் இருந்து பார்த்து பராமரித்து ஒரு தந்தை என்ன செய்வாரோ அத்தனையும் தந்தையின் ஸ்தானத்திலே இருந்து செய்திருக்கிறார் என்றால் யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. இந்த உதவியை கணக்கு போட்டு சொல்ல முடியுமா? இந்த உதவியை எண்ணிக்கையில் அடக்கிவிட முடியுமா? அப்படி பார்த்து பார்த்து பராமரித்து எல்லா உதவிகளையும் செய்து நீயே என் மகள் விஷயத்தில் பேசிவிட்டாயே என்று வருத்தப்பட்டார்கள். திடீரென்று கோபத்தில், ஆத்திரத்தில் அவர்கள் இந்த முடிவை எடுக்கவில்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிடுகிறார், மிஸ்டர் இப்னு அசாசாவை கூப்பிடுகிறார். மிஸ்டரை பார்த்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உணர்ச்சி புலம்பாக பேசிக் கொண்டிருக்கிறார். மிஸ்டரே, என் மகள் விஷயத்தில் இப்படி அநியாயமாக நீங்கள் பேசிவிட்டீர்களே. ஹஸ்ஸான் இப்னு சாபித் பேசுகிறார் என்றால் அவர் அன்சாரி தோழர், அவர் நம்முடைய சமுதாயத்தை சார்ந்தவர் அல்ல. என்னை பற்றி, என் குடும்பத்தை பற்றி அவருக்கு தெரியாமல் இருக்கிறது, அவரை விட்டு விடுங்கள். ஹம்னா பேசுகிறார் என்றால் அவர் ஒரு பெண், பலகீனமானவர், அவரும் ஏதோ ஒரு அர்த்தத்திலே பேசிவிட்டார், அவரையும் விட்டு விடுங்கள். ஆனால் நீ என்னோடு இருந்தவர், என்னோடு என் குடும்பத்தில் ஒருவராய் வாழ்ந்தவர், உனக்கு 4 வயது இருக்கும் போது உன்னை நான் பராமரித்துக் கொண்டிருந்தேனே, என்னை பார்த்து நீ பேசிவிட்டாயே என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன வார்த்தை இதைதான் நீங்கள் கவனிக்க வேண்டும். அவரால் பதிலே சொல்ல முடியவில்லை. அவரால் பதிலே சொல்ல முடியவில்லை. தான் செய்தது தவறு, தான் செய்தது ஒரு பெரிய பாவம் என்பதை அவரே உணரக்கூடிய விதத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவரை கூப்பிட்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி சொன்னார்கள் தெரியுமா? அப்துல்லா யாரு? இன்னும் அப்துல்லா பின் உபையும் சொல்லுகிறார்கள். அப்துல்லா பின் உபையும் பேசினான், அவன் முனாஃபிக். ஆனால் நீங்கள் யார்? வஅன்த ஃபீ இயாலி, என் குடும்பத்திலே ஒருவர் இல்லவா? முன்து மாத்த அபூக, உன் தந்தை மரணித்ததிலிருந்து, உன் தந்தை மரணித்ததிலிருந்து என் குடும்பத்தில் ஒருவராக உன்னை நான் வைத்துக் கொண்டிருந்தேனே, 4 வயதிலிருந்து உன்னை பராமரித்துக் கொண்டிருந்தேனே. வஅன்ஃபிகு அலைக் வஅக்ஸுக் ஹத்தா பலகத, நீ பருவமடைந்து உனக்கு பருவ வயது வரும் வரைக்கும், போது நீ ஒரு ஆண்மகனாக நின்று கொண்டிருக்கிற இந்த தருணம் வரைக்கும் உனக்கு நான் உணவையும் உடையையும் கொடுத்துக் கொண்டிருந்தேனே. இதெல்லாம் செய்த நன்மையை சொல்லி காட்டுவதற்காக அல்ல, அவர் தரப்பு நியாயத்தை எங்கே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருக்கு நிலைநாட்டுகிறார்கள். இவ்வளவும் சொல்லி, இவ்வளவும் நான் உனக்கு நன்மை செய்து அநியாயமாக என் மகள் விஷயத்திலே பேசிவிட்டாயே, வல்லாஹி இன்னக லரஜுல் லா வஸல்துக பிதிர்ஹமின் அபதா, அல்லாஹ்வின் மீது ஆணையாக இனிமேல் உனக்கு நான் ஒரே ஒரு திர்ஹத்தை கூட தரமாட்டேன், இது அல்லாஹ்வின் மீது ஆணை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது சராசரியாக எந்த மனிதனும் எடுக்கின்ற நிலைப்பாடுதான். அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சராசரி மனிதர் தானா என்று நாம் நினைக்க கூடாது. சராசரி மனிதனாக இருந்தால் அவன் எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடே வேறு. நம்முடைய உதவியால் வாழாத, சம்பந்தம் இல்லாத ஒரு நபராக இருந்தாலும் இழுத்து போட்டு அடிப்பதுதான் சராசரி மனிதனுடைய நிலைப்பாடாக இருந்திருக்கும். தன்னுடைய உதவியை கொண்டு, தன்னுடைய பொருளாதாரத்தை கொண்டு, தன்னுடைய குடும்பத்தின் ஒருவனாக பராமரிக்கப்படுபவர் இப்படி நாம் பெற்ற மகளை பார்த்து பேசியிருந்தால் அவர் தலையை கூட வெட்டுவதற்கு நம்முடைய உள்ளம் நம்மை தூண்டியிருக்கும். இது சராசரி மனிதனுடைய நிலைமை. ஆனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு சிறந்த மனிதர் அல்லவா, சித்தீக் அல்லவா, சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் செய்யப்பட்ட 10 பேர்களில் முதலாமவர் அல்லவா, ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு இந்த உம்மத்தையே கட்டி காத்த ஒரு கலீஃபா அல்லவா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த அளவில் கோபத்தில், ஆத்திரத்தில் உணர்ச்சி வசப்பட்டு முடிவை எடுக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனத்தை இறக்கினான். என்ன வசனம்? லா யஅதலி உலுல் ஃபத்லி மின்கும் வஸஅதி, உங்களில் வசதியும் வாய்ப்பும் வழங்கப்பட்டவர்கள் சத்தியம் செய்ய வேண்டாம். அய்யுது உலில் குர்பா வல் மசாகீன் வல் முஹாஜிரீன் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் ஹிஜ்ரத் செய்த முஹாஜிர்களுக்கும் ஏழைகளுக்கும் சொந்தக்காரர்களுக்கும் தரமாட்டேன் என்று யாரும் சத்தியம் செய்ய வேண்டாம். வல் யாஃபு, அவர்கள் அதை மன்னித்து விடட்டும். வல் யஸ்ஃபு, அதை பொருட்படுத்தாமல் விடட்டும். அல்லாஹ்வுடைய வசனம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறைமுகமாகத்தான் சொல்கிறான். இந்த வசனம் இறக்கப்பட்டது இன்னும் சொல்ல போனால் கொஞ்சம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தன் தரப்பு நியாயத்தை வலுப்படுத்த வேண்டும் என்றிருந்தால் நேராக இந்த வசனத்தை கொண்டு போய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கூட பேசி இருந்திருக்கலாம். யா ரசூலல்லாஹ், அப்ப இவர் செய்தது தவறு இல்லையா? அப்ப இவர் செய்த தவறுக்கு நான்
ஆத்திரத்திலே இப்படி முடிவெடுத்ததற்கு அனுமதி இல்லையா என்றெல்லாம் எந்த வார்த்தையும் சொல்லவில்லை. இந்த வசனத்தினுடைய இறுதி பகுதி எப்படி முடிகிறது என்று சொன்னால், அலா துஹிப்பூன யக்ஃபிரல்லாஹு லக்கும். இந்த வார்த்தை தான் அவர்களுடைய ஆத்திரத்தை அப்படியே மூட்டை கட்டி போட்டது. அன்பு மகள், எப்படிப்பட்ட மகள் சகோதரர்களே! எந்த பருவத்தில் ஒரு பெண் பிள்ளை தன் சமவயது தோழியர்களோடு விளையாடுவது மட்டுமே தான் தெரியுமோ, அப்படிப்பட்ட பருவத்திலேயே ஜிஹாத் என்றால் என்னவென்று போதிக்கப்பட்ட ஒரு மகள். எந்த பருவத்தில் தந்தையின் அரவணைப்பும் தாயின் அன்பும் ஒரு மகளுக்கு தேவைப்படுமோ, அந்த வயதிலேயே எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஹிஜ்ரத் என்றால் என்னவென்று தெரிந்த ஒரு மகள். அவர்கள் அறிந்ததெல்லாம் இல்ம், அவர்கள் அறிந்ததெல்லாம் ரசூலுல்லாஹ், அவர்கள் அறிந்ததெல்லாம் மார்க்கம். அப்படி இருந்த ஒரு மகளை பற்றி பேசிவிட்டார்களே என்கிற அந்த ஆத்திரம் கூட இறக்கப்பட்ட இந்த வசனத்தின் வார்த்தை அவர்களை மறக்கடிக்க செய்தது. என்ன வார்த்தை? அலா துஹிப்பூன யக்ஃபிரல்லாஹு லக்கும். அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா என்கிற ஒரே ஒரு வார்த்தை தான். உடனே அழுகிறார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. என் சம்பந்தமாக இந்த வசனம் இறங்கிவிட்டதே என்று சொல்லி மீண்டும் வந்து மிஸ்தகை கூப்பிடுகிறார்கள். மிஸ்தகே, என்னை மன்னித்து விடுங்கள், என் சம்பந்தமாக உங்கள் விஷயத்திலே அல்லாஹ் இப்படி வசனத்தை இறக்கிவிட்டான். அல்லாஹ்வின் மீது ஆணையாக இந்த வார்த்தையை தான் கவனிக்கணும். இதுவரைக்கும் உங்களுக்கு நான் என்ன செலவை செய்து கொண்டிருந்தேனோ அந்த செலவை இன்றைக்கு நான் இரட்டிப்பாக்கி பன்மடங்காக்கி செய்தேன். நிச்சயமாக உங்களை நான் மன்னித்து விட்டேன். என்னை அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறான். அதனால் உங்களை நான் மன்னித்து விட்டேன் என்று சொல்லி அந்த விஷயத்திற்கு அதோடு முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள். சகோதரர்களே, இப்படி நம்மால் வாழ முடியுமா? ஏதோ ஒரு காலத்தில் நம்முடைய தாயை ஒரு குடும்பத்திலே உள்ளவர்கள் தப்பாக பேசியிருப்பார்கள் என்கிற காரணத்திற்காக அந்த குடும்பத்தையே பரம்பரையாக எதிர்த்துக் கொண்டிருக்கிறோமா இல்லையா? ஏதோ ஒரு ஆத்திரத்தில், ஏதோ ஒரு கோபத்தில் நம்முடைய தாயையோ நம்முடைய தந்தையோ நம்முடைய சொந்த தாய்மாமன் பேசியிருந்தாலும் அவனை விரோதியாக எதிரியாக பார்க்கிறோமா இல்லையா? ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நாம் வீட்டிற்கு வரும்போது நம்மை வா என்றவன் கேட்கவில்லை என்கிற ஒற்றை காரணத்தை மட்டும் வைத்துக் கொண்டு எத்தனை குடும்பங்களை இன்றைக்கு உறவை அறுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, நம்முடைய ஈகோவை விடாமல் மாமியார் மாமனாரை வீட்டை பார்க்கும் போதோ அங்கே போகும் போதோ ஏதோ நமக்கு மரியாதை இல்லை என்கிற காரணத்தை காரணம் காட்டி நம்முடைய மனைவியை அங்கே போகக்கூடாது என்று தடுக்கிறோமா இல்லையா? நம்முடைய பிள்ளைகள் அங்கே சொல்லக்கூடாது என்று தடுக்கிறோமா இல்லையா? அற்ப சொற்ப சில்லி காரணங்களுக்காக. இந்த மாதிரி காரணத்துக்கு இல்ல. இந்த மாதிரி ஒரு காரணம் நடந்திருந்தால் வெட்டு குத்தே நடந்திருக்கும், கோர்ட் கேஸ் என்று ஆகியிருக்கும். ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆத்திரத்தின் முடிவில் ஒரு தன்னுடைய நிலையை அவர்கள் மாற்றிக்கொண்டாலும் வசனம் இறங்கியதற்கு பிறகு அல்லாஹ்வின் மன்னிப்பையே அவர்கள் பிரதானமாக ஏற்றுக்கொண்டு முற்றிலுமாக அனைத்தையும் மன்னித்துவிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மீண்டும் அவர்களுக்கு உதவி செய்கிறார்கள் என்றால் சிந்தித்து பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு உள்ளத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு தந்திருக்கிறான் என்று. எப்படிப்பட்ட ஒரு உள்ளத்தை அல்லாஹ் அவர்களுக்கு தந்திருக்கின்றான். இதே போன்றுதான் எல்லா நபி தோழர்களும் இருந்தார்கள். எங்கெங்கெல்லாம் மனிதனுடைய பலகீனத்தின் காரணத்தினாலோ அல்லது மார்க்கம் தடை செய்திருக்கிற ஒரு விஷயத்தின் மீது பாசம் வைத்திருக்கின்ற காரணத்தினாலோ ஷைத்தானுடைய ஊசலாட்டத்தின் காரணத்தினாலோ ஒரு சின்ன தவறை அவர்கள் செய்துவிட்டால் சகோதரர்களே, அந்த தவறு நியாயமான முறையில் சுட்டிக்காட்டப்படும் போது அது தவறுதான் என்பதை அவர்கள் உணரும் போது அவர்களுடைய தௌபா இருக்கிறதே, அல்லாஹு அக்பர், வானம் கூட அந்த தௌபாவிற்கு ஈடாகாது. அந்த அளவிற்கு பேணுதலாகவும் ஒரு உண்மையான மனிதர்களாக அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த நேரத்திலே குறிப்பிடப்பட வேண்டிய முக்கியமான ஒரு சம்பவம் சகோதரர்களே, உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சம்பவம். உங்களுக்கு தெரியும், ஒரு நாள் மக்சூமியா என்கிற குலத்தை சார்ந்த உயர்ந்த குலத்தை சார்ந்த ஒரு பெண்மணி திருடி விட்டால். இந்த சம்பவம் நிறைய முறை நாம் கேட்டிருப்போம். ஆனால் அந்த சம்பவத்தின் இறுதி பகுதி உண்மையாலுமே ஒரு படிப்பினைக்குரியது. என்ன இறுதி பகுதி? உயர்ந்த குலத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி திருடி விட்டால் இஸ்லாமிய சட்டப்படி அந்த பெண்மணியின் கை துண்டிக்கப்பட வேண்டும். ஆனால் சஹாபாக்களும் சரி அந்த மூத்தவர்கள் எல்லாம் உயர்குல பெண்மணியின் மீது சட்டத்தை எப்படி அமல்படுத்துவது? ரசூலுல்லாஹ்விடத்திலே போய் பரிந்துரைத்து பேச வேண்டுமே. அதற்கு தாங்கள் போய் பேசுவதற்கு தயங்கி பயந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விருப்பத்திற்குரியவராக இருக்கிற ஹிப்புர் ரசூல், இவருடைய புனைப்பெயர். ஒவ்வொரு நபி தோழருக்கும் ஒவ்வொரு சிறப்பு பெயர் இருக்கிறது. காலித் இப்னு வலீத் என்று சொன்னால் சைஃபுல்லாஹ், அல்லாஹ்வின் போர்வாள். ஹம்ஸா ரலியல்லாஹு என்று சொன்னால் அஸதுல்லாஹ், அல்லாஹ்வின் சிங்கம். அபூபக்கர் என்று சொன்னால் சித்திக், உமர் என்று சொன்னால் ஃபாரூக், உஸ்மான் என்று சொன்னால் ஸுன்னூரைன் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன் என்று சொல்லுகிறோமே, அந்த வடிவில் அந்த வரிசையில் உசாமா என்று சொன்னாலே ஹிப்புர் ரசூல், அல்லாஹ்வின் தூதரின் பாசத்திற்குரியவர் என்று பெயர் அவருக்கு.
ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பு மகனின் மகன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பேரப்பிள்ளை உறவுமுறை ஹசனையும் ஹுசைனையும் எந்த கண் கொண்டு பார்த்தார்களோ அதே கண் கொண்டு ரசூலுல்லாஹ்வால் பார்க்கப்பட்டவர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு காட்டப்பட்டவர், அரவணைக்கப்பட்டவர், ஆதரவும் ஆறுதலும் கொடுக்கப்பட்டவர் உஸாமா பின் ஸைத். போய் கொஞ்சம் பேசுங்கங்கறாங்க. உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தனக்காக இல்லாவிட்டாலும் தன்னை அனுப்பி இருக்கிற இந்த மூத்தவர்களுக்காக பரிந்துரைத்து பேச ஆரம்பித்த போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்தார்கள் என்று தெரியும். உஸாமா, அல்லாஹ்வுடைய ஒரு வரம்புகளில் ஒரு வரம்பு விஷயத்தினாய் என்னிடத்தில் நீ பேச வந்திருக்கிறாய். என் மகள் ஃபாத்திமா திருடினாலும் நான் கையை வெட்டுவேன் என்று சொன்னவுடன் அவங்க சொன்னது என்ன தெரியுமா? யார சொல்லலாம், நான் வரக்கூடாதுன்னு தான் நினைச்சேன், இவங்க தான் எங்க அனுப்பி வச்சாங்கன்னு அவங்கள ஒரு மாட்டி விடல. நம்மளா இருந்தா நிச்சயம் அதான் பண்ணிருப்போம். நான் வரக்கூடாதுன்னு தான் நினைச்சேன், யார சொல்லலாம், இவரு தான் என்னை பிடிச்சி அனுப்பி விட்டார். நான் வர வேண்டாம்னு தான் நினைச்சேன், இவங்க தான் என்னை அனுப்பி விட்டாங்கன்னு அவங்கள கோத்து விட்டுருப்போம். ஆனா உஸாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தில் கோபத்தை பார்த்தவுடன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயின் வழியில் வந்த வார்த்தைகளின் தடிப்பை பார்த்தவுடன், அல்லாஹ்வின் தூதரே அஸ்தக்ஃபிர்லி, எனக்காக பாவ மன்னிப்பு தேடுங்கள். உடனே அஸ்தக்ஃபிர்லி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் எனக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள். இந்த பக்கம் நமக்கு வர வேண்டும் சகோதரர். நம்முடைய தவறை யார் சுட்டி காட்டாலும் அவர்கள் மீது நாம் ஆத்திரப்படக்கூடாது. நம்முடைய தவறை சில கட்டத்திலே மனைவி சுட்டி காட்டலாம், ஏன் நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் கூட சுட்டி காட்டலாம். நம்முடைய உதவியை வாங்கி நம்முடைய ஆதரவிலும் ஆறுதலிலும் வளர்ந்து வரக்கூடியவர்கள் கூட காட்டலாம். நம்மிடத்திலே வேலை பார்க்கக்கூடிய வேலையால் கூட நம்முடைய தவறை சுட்டி காட்டலாம். அந்த தவறை சுட்டி காட்டும் போது இந்த சம்பவங்கள் எல்லாம் நம்முடைய நினைவிற்கு வந்தால்தான் நம்முடைய நெஞ்சமும் நடுங்கும் சகோதரர்களே. இதே உஸாமா வளர்ந்து வருகிறார், மிகப்பெரிய வீரராக, சிப்பாயாக, இஸ்லாமிய மார்க்கத்தின் அந்த ராணுவத்தின் தளபதியாய் விழுகிறார். ஒரு போர் ஒன்றிலே கலந்து கொள்கிறார்கள். உஸாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு ஜுஹைனா என்கிற குலத்திற்கு எதிராக நடைபெற்ற முக்கியமான ஒரு யுத்தம். அந்த யுத்தத்திலே ஒரு வீரன் ஒருவன் வீரமாக போரிட்டுக் கொண்டிருக்கிறான். உஸாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அவர்களோடு சென்ற எத்தனையோ தோழர்களை வெட்டி வீழ்த்திக் கொண்டிருக்கிறான். வீரமாக அவன் போரிட்டுக் கொண்டிருப்பதை இங்கிருந்து பார்த்துக் கொண்டிருக்கிற உஸாமா, அவருடைய வாள் துடிக்கிறது. என் கையில் இவன் அகப்படட்டும், இவன் கதையை முடித்து விட்டு தான் நான் போவேன் என்று வெறியோடு அவர்கள் இருந்து கொண்டிருக்கும் போது அல்லாஹ்வுடைய நாட்டம் அவருடைய உள்ளத்திலே இஸ்லாம் வந்து விடுகிறது. எல்லாரையும் வெட்டி வீழ்த்துக் கொண்டிருக்கிற வீரன் உஸாமா பின் ஸைத் அவர்களோடு நேருக்கு நேர் வாளை எடுத்து வீசக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வரும்போது உஸாமா ரலியல்லாஹு அவருடைய கண்ணிலே இருந்த ஆக்ரோஷம், அவருடைய கையிலே வெளிப்பட்ட வீரம், ஆவேசம், இதை கண்டவுடன் நிச்சயம் நாம் இங்கே அகப்பட்டு விடுவோம், நிச்சயம் இவரை நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை உணர்ந்தவுடன் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று நான் சாட்சி சொல்கிறேன் என்று சொல்லுகிறார். இதில் ஆச்சரியம் என்ன தெரியுமா சகோதரர்களே? இந்த வீரமாக போரிட்டுக் கொண்டிருக்கிற இவனை வெட்டுவதற்காக, அந்த ஜிஹாதிலே அவருடைய கதையை முடிப்பதற்காக ஒரு பக்கம் அன்சாரி தோழர் வாளை உயர்த்துகிறார், இன்னொரு பக்கம் உஸாமா பின் ஸைத் வாளை உயர்த்துகிறார். இவர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னவுடன் அந்த அன்சாரி தோழர் உடனே அந்த வேகத்தை கட்டுப்படுத்துகிறார். ஏன்? இஸ்லாத்துக்கு வந்தாச்சு. அவர் இஸ்லாத்திற்கு வருவதற்கு 1000 காரணம் இருக்கட்டும், உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காகவே கூட இருக்கட்டும், இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பிறகு, கலிமா சொன்னதற்கு பிறகு இவனுடைய கழுத்தை என்னுடைய வாள் எப்படி முத்தமிட முடியும்? உடனே இந்த வேகத்தை, ஆக்ரோஷத்தை, ஆவேசத்தை அப்படியே அடக்கி அவர் கையை கீழே வைக்கிறார். ஆனால் உஸாமாவோ அவர் மீது வெறுப்போடு இருக்கிறார். காரணம், இவர் எல்லோரையும் போல் சாதாரணமாக போர் செய்யவில்லை. பல இஸ்லாமியர்களை, பல வீரர்களை கொன்று குவித்த காரணம் அவருடைய சிந்தனைக்கு வந்தவுடன் தப்பிப்பதற்காகத்தான் இவன் பொய்யுரைக்கிறான் என்று நினைத்து ஒரே போடாக போட்டு விடுகிறார்கள். உடனே என்ன நடக்கும்? கலிமா சொன்ன ஒரு முஸ்லிமை கொன்று விட்டோமே என்று அவருடைய நெஞ்சம் பதபதைக்கிறது. இவன் 1000 தான் போர் வீரராக இருந்தாலும், எதிரிகளுக்காக போரிடுவதற்காக வந்திருந்தாலும், கடைசி தருணத்திலே கலிமா சொல்லிவிட்டானே, இவனுடைய கழுத்தை நாம் வெட்டி விட்டோமே, என்ன செய்வது? உடனே பதபதைப்போடு நேராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நடந்த சம்பவத்தை எல்லாம் சொல்லுகிறார்கள். எப்படி சொல்லுகிறார்கள் தெரியுமா? யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், இவனை எல்லாம் இந்த ஆள் கொன்றான். ஏன்? தன் தரப்பு நியாயத்தை ரசூலுல்லாஹ்விடத்திலே சொல்வதற்கு. கலிமா சொன்ன முஸ்லிமுடைய கழுத்தை தன்னுடைய வாளால் முத்தமிட வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உண்டு பண்ணி விட்டதனால் எங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஆத்திரப்பட்டு விடுவார்களோ என்பதற்காக, தன் தரப்பு நியாயத்தை நிறுவுவதற்காக உஸாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹுமா ரசூலுல்லாஹ்விடத்தில் வஸம்மா நஃபரன், ஒரு சிலருடைய பெயர்களை எல்லாம் சொல்லுகிறார்கள். இவனை கொன்றது இவர்தான், இவரை கொன்றது இவர்தான் என்று சொன்னவுடன் அது எதையுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிதாக அரட்டிக் கொள்ளாமல் அகால லா இலாஹ இல்லல்லாஹ், ஒரே வார்த்தை அகால லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அந்த மனிதர் சொன்னாரா? ஆமாம் யா ரசூலல்லாஹ். அவர் போரில் இருந்து தப்பிப்பதற்காகவோ, தன்னுடைய உயிரை தற்காத்துக் கொள்வதற்காகவோ அவர் சொல்லி இருக்கிறார்
வேண்டும் யா ரசூலல்லாஹ். அஃபலா ஷக்கக்த ஃபீ கல்பிஹி, அவருடைய உள்ளத்தை நீ பிளந்து பார்த்தாயா? எந்த காரணத்திற்காக அவன் கலிமா சொன்னான் என்பதை அவனுடைய உள்ளத்தை நீ பிளந்து பார்த்தாயா? உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கேயும் சரண்டர், இஸ்தக்ஃபிர்லி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே எனக்காக நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். நாம இருந்திருந்தால் நிச்சயம் அங்கே ஒரு பட்டிமன்றத்தையே நடத்தி இருப்போம். நிச்சயமா அங்க ஒரு விவாதத்திற்கு வரியான்னு கேட்டுப்பட்டதும் இல்ல. ரசூலுல்லாஹ் இருக்கிறதுனால கேட்டிருக்க மாட்டோம். வேற யாராவது இருந்திருந்தா விவாதத்துக்கு வரீங்களா அப்படின்னு கேட்டிருப்போம். ஆனால் அங்கே பாருங்கள், தன் தரப்பு தவறு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டிக்காட்டப்பட்ட ஒரே காரணத்தினால் சகோதரர்களே, இஸ்தக்ஃபிர்லி யா ரசூலல்லாஹ், எனக்காக அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று அவர் சொன்னது வாயளவில் உள்ள ஒரு வார்த்தை அல்ல, அது உதடுகளில் உச்சரிக்கப்பட்ட வார்த்தை அல்ல, அது உள்ளங்கள் உதிர்த்த வாக்கியம். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றதற்கு பிறகு தன்னுடைய தோழர்களோடு பகிர்ந்து கொள்கிறார். அந்த சம்பவத்தினுடைய தாக்கம் அவருடைய உள்ளத்திலே ஏற்பட்ட காயத்திற்கு அவர் கழிவு தடும் விதத்திலே சொன்னார், ஹத்தா தமன்னைது அன்னி அஸ்லம்து யௌமைதின், தமன்னைது அன்னி அஸ்லம்து யௌமைதின், அந்த நாளில் தான் நான் இஸ்லாத்திற்கு வந்திருக்க வேண்டுமே என்று நான் ஆசைப்பட்டேன். காரணம் நமக்கு தெரியும், இஸ்லாத்திற்கு ஒருவன் வந்து விட்டார் என்றால் அவனுடைய முந்தைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும். ஓ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்தார்கள், அவர்கள் கோபத்தோடு ஆத்திரத்தோடு அவர்கள் கண்டித்தார்கள் என்கிற அந்த ஒற்றை கண்டிப்பிற்கு அவர் பிறந்ததிலிருந்து இந்த வயது வரைக்கும் செய்த அத்தனை அமல்களையும் காணிக்கையாக்குகிறார் என்றுதானே அர்த்தம். என்னுடைய அமல்கள் அனைத்தும் இல்லாமல் நான் அன்றைய தேதியில் இஸ்லாத்திற்கு வந்திருக்க வேண்டுமே என்று ஆசைப்படக்கூடிய அளவிற்கு அவருடைய உள்ளம் உறுத்தி இருக்கிறது என்று சொன்னால் யோசித்து பாருங்கள் சகோதரர்களே, எந்த அளவிற்கு அவர்கள் இறையச்சத்தினுடைய உச்சத்திலே இருந்திருக்கிறார்கள், எந்த அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய வாழ்விலே ஒரு மேம்பாட்டையும் மிகப்பெரிய ஒரு அச்சத்தையும் கொடுத்திருக்கிறான் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படித்தான் சகோதரர்களே அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கை இருந்திருக்கிறது. அதனால் தான் அவர்கள் குடம் போட்ட தங்கங்களாக இருந்தார்கள். காலங்கள் எத்தனை சென்றாலும் 14 நூற்றாண்டுகள் முடிந்தாலும் இன்னும் அந்த வரலாற்றில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் என்னவோ நம்முடைய கண்களுக்கு முன்னால் நடப்பதை போல் ஒரு பசுமை நினைவுகளாக இருக்கிறதா இல்லையா? கியாமத் நாள் வரைக்கும் இப்படித்தான் இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த அந்த தேதியில் இருந்து கியாமத் நாள் வரைக்கும் எவர்களெல்லாம் வெடிகட்டிலே போனார்களோ அந்த எல்லோருமே சஹாபாக்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை எதிர்த்ததால் தான் அவர்கள் வெடிகட்டிற்கு போனார்கள். ஷியாக்களாக இருந்தாலும், ராஃபிதாக்களாக இருந்தாலும், ஹவாரிஜிகளாக இருந்தாலும், ஜஹமியாக்களாக இருந்தாலும், முஅத்தஸிலாக்களாக இருந்தாலும், இஸ்மாயிலியாக்களாக இருந்தாலும், இன்றைக்கு இருக்கிற ஹதீஸை மறுக்கக்கூடியவர்களாக இருந்தாலும், காதியானிகளாக இருந்தாலும், அஹ்லே குர்ஆன் என்று சொல்கிறார்களே அவர்களாக இருந்தாலும் எல்லாரும் சஹாபாக்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்த காரணத்தினால் தான் வெடிகட்டிற்கு போனார்கள். சஹாபாக்கள் மானத்தோடு விளையாடுகிற யாரையும் அல்லாஹ் விட்டு வைப்பதில்லை. அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். மன் ஆதாலி வலியன் ஃபகத் ஆமன்து பில் ஹர்பி, ஹதீஸுல் குத்ஸியில் அல்லாஹ் சொன்ன வார்த்தை, என்னை நேசிப்பவனை யாராவது பகைத்தால் அவனோடு நான் போர் பிரகடனம் செய்கிறேன். அல்லாஹ்வை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்களை விட அதிகமாக நேசித்து விட முடியுமா? இதோ பாருங்கள் இன்னும் ஒரு சம்பவம் சகோதரர்களே. அபூ மஸ்ஊத் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு நிறைய ஹதீஸ்களை அறிவித்தவர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தோழமை கொண்டிருந்த எண்ணிக்கையில் அடங்கக்கூடிய சில செல்வந்தர்களில் இவரும் ஒருவர். காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவையையும் சபையையும் அலங்கரிப்பதும் அதிகமாக ரசூலுல்லாஹ்வோடு அமர்வதும் யார் என்றால் சாதாரண ஏழைகளும் பாழைகளும் தான். கொஞ்சம் விதிவிலக்காக ஒரு சில செல்வந்தர்கள் இருக்கலாம். அப்படிப்பட்ட செல்வந்தர்களில் ஒருவர் அபூ மஸ்ஊத் அல் அன்சாரி. எத்தனையோ பொருளாதாரத்தை அல்லாஹ்வின் பாதையில் அள்ளி கொடுத்தவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவை ஏற்பட்ட போதெல்லாம், சமுதாயத்திற்கு ஒரு தேவை ஏற்பட்ட போதெல்லாம் அபூபக்கர் சித்திக், உமர் இப்னு கத்தாப், அபூ உபைதா, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன் எப்படி தூக்கி கொடுத்தார்களோ அப்படி கொடுத்த நபி தோழர்கள் ஒருவர் அபூ மஸ்ஊத் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு. இவரிடத்திலே ஒரு அடிமை ஒருவர் இருந்தார், ஒரு பணியாளர் ஒருவர் இருந்தார். கூப்பிடுகிறார். தொலைதூரத்தில் நின்று கொண்டிருக்கின்ற தன்னுடைய அந்த அடிமையை, அந்த பணியாளரை பேர் சொல்லி வா வா என்று அழைக்கிறார். அவர் வேறு ஏதோ ஒரு விளையாட்டில் பாராக்காக அவர் இருந்த காரணத்தினால் எஜமானர் கூப்பிட்ட சத்தம் அவருடைய காதிலே விழவில்லை. நாம் கூப்பிட்டு பதில் கொடுக்காவிட்டால் மனைவியாக இருந்தால் நமக்கு ஆத்திரம் வரும். ஒரு கணவன் எதை வேண்டுமானாலும் பொறுத்துக் கொள்வான், ஆனால் புறக்கணிப்பை மட்டும் பொருட்படுத்திக் கொள்ளவே மாட்டான். அப்படிதானே? எதை வேண்டுமானாலும் நாம் பொருட்படுத்திக் கொள்ளலாம், ஆனால் இந்த இன்சல்ட் செய்வதை, இந்த அசால்ட்டாக இருப்பதை எந்த கணவனும் பொருட்படுத்திக் கொள்ள மாட்டான். ஆக அழைத்தால் பதில் தராமல் இருந்தால், மனைவியாகவே இருந்தாலும் ஆத்திரம் வருவது மனித இயல்பு. ஆனால் இங்கே ஒரு அடிமையாக இருக்கிறான் என்று சொன்னால் நிச்சயம் ஒரு உடனே வந்திருக்க வேண்டும். ஆனால் ஏதோ ஒரு காரணத்திற்காக வேண்டி அப்படியே நிற்கிறாங்க.
கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்கிறார். வராமல் இருக்கின்ற ஆத்திரத்தின் காரணத்தினால் உடனே என்ன செய்கிறார் தெரியுமா? தன்னுடைய கையில இருக்கிற ஒரு சாட்டை எடுத்து அவரை அடிப்பதற்கு ஓய்விடுகிறார். எதிர்பாராத விதமாக இந்த சம்பவத்தை பின்னால் இருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பக்கத்தில் நின்றுதான் பேசுவார்கள். அவருடைய அந்தஸ்து என்ன, பொருளாதார பின்னணி என்ன, அதெல்லாம் அப்புறம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பக்கத்தில் இருந்துதான் பேசுவார்கள். நேற்றைய சம்பவத்திலே எப்படி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற உயர்ந்த ஒரு நபித்தோழராக இருந்தாலும் பாதிக்கப்பட்ட சாதாரண நபித்தோழர்களுக்கு எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிந்து பேசினார்களோ அதே போன்று அந்த அடிமையின் பக்கத்தில் நின்று இவருக்கு சாதகமாக, இந்த ஓனருக்கு, இந்த முதலாளிக்கு, இந்த எஜமானருக்கு, அபூ மஸ்ஊத் அல்-அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிராக நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், ஏலம் அபூ மஸ்ஊத், அபூ மஸ்ஊதை தெரிந்து கொள், அல்லாஹு அக்பரு அலைக மின்க அலை, நீ கையில் எதை வைத்திருக்கிறாயோ அந்த அடிமையை அடித்ததற்கு அதை விட பெரிய சாட்டையை வைத்து அல்லாஹ் உன்னை அடிப்பதற்கு சக்தி உள்ளவன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் கண் முன்னால் நடக்கிற எந்த தவறையும் கண்டும் காணாமல் இருக்க மாட்டார்கள். உடனே அந்த காயத்திற்கு களிம்பை தடவி விடுவார்கள். உடனே அந்த நோய்க்கு மருந்தை போட்டு விடுவார்கள். அபூ மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்த தவறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கண்டித்தவுடன் ஃபல்தஃபத்து, நான் திரும்பி பார்த்தேன், இந்த குரலுக்கு சொந்தக்காரர் யார் என்று பார்த்தேன். ஃபஇதா ரசூலுல்லாஹ், அங்கே இருந்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அவர் நினைத்திருந்தால் அல்லாஹ்வின் தூதரே என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று இறங்கி வந்திருக்கலாம். அல்லது ஒருபடி மேலே போய் யா ரசூலுல்லாஹ், நான் திரும்ப திரும்ப அவரை கூப்பிட்டுக் கொண்டே இருந்தேன், வரவே இல்லை, ஆனால் தான் கோபப்பட்டு விட்டேன் யா ரசூலுல்லாஹ் என்று தன் தரப்பு நியாயத்தை சொல்லி இருக்கலாம். ஆனால் தவறு என்பது ஊர்ஜிதப்படுத்தப்பட்டு விட்டால், தவறு என்பது நிரூபிக்கப்பட்டு விட்டால் உடனே நாம் அடுத்த கட்டம் எங்கே போக வேண்டும் என்றால் இந்த தவறிலிருந்து அல்லாஹ்வின் நீதிமன்றத்தில் தப்பிப்பதற்கு என்ன வழி என்று நாம் பார்க்க வேண்டுமே தவிர அந்த சபையை சமாளிப்பதற்கு என்ன வழி என்று பார்க்க கூடாது. இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனை அதுதான். நம்முடைய தவறு எது என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஆனால் நம்மிடத்தில் இருக்கிற ஏதோ ஒரு சில திறமைகளை வைத்து சபையை சமாளிப்பதற்கு தான் முயற்சி செய்வோமே தவிர இதெல்லாம் ஒண்ணுமில்ல, ஒரு தஹஜ்ஜுத்ல இருந்து அல்லாஹ் கிட்ட கேட்டுக்கலாம் என்று நமக்கு நாமே ஆறுதல் சொல்லிக் கொள்கிறோமே தவிர இதெல்லாம் ஒண்ணுமில்ல, இன்ஷா அல்லாஹ் துஆ கேட்டுக் கொள்ளலாம், அல்லாஹ்வின் கோபத்தை, அல்லாஹ்வின் ஆத்திரத்தை, அவனுடைய மன்னிப்பு விசாலமாக வைத்திருக்கிறது என்று அப்படிப்பட்ட ஹதீசுகள் தான் நமக்கு நினைவுக்கு வருமே தவிர ஒரு அணுவளவு தீமை செய்தாலும் அதையும் நாளைக்கு அல்லாஹ் கேள்வி கேட்பான் என்கிற அல் குர்ஆனின் வசனம் நமக்கு ஞாபகத்திற்கு வராது. இதுதான் நமக்கும் அவர்களுக்கும் இடையே இருக்கிற இமாலய வித்தியாசம். திருமறை குர்ஆனில் ஒரு வசனம் ஒன்று சொல்லும், ஈமான் கொண்டவர்களே முடிந்த வரைக்கும் அல்லாஹ்வை பயப்படுங்கள். இந்த ரெண்டு வசனம், இந்த ஒரு வசனம் இந்த ரெண்டு சமுதாயத்துக்கும் பொதுவானதுதான். ஆனால் இந்த வசனத்தை நாம் எப்படி பார்க்கிறோம்? அல்லாஹ்வே சொல்லிட்டான் முடிஞ்ச வரைக்கும் பயப்படுங்க, அதனால முடிஞ்ச வரைக்கும் பயந்துக்கிறோம், இப்படி பார்க்கிறோம். ஆனால் அவர்கள் எப்படி பார்த்தார்கள் தெரியுமா? அல்லாஹ் சொல்லிவிட்டான் முடிந்த வரைக்கும் பயப்படுங்கள், இதோ மிச்சம் இருப்பது என் உயிர் தான், யா அல்லாஹ் முடிந்த வரைக்கும் உனக்கு நான் பயந்து விட்டேன் என்று சொன்னார். இதுதான் அந்த சஹாபாக்களுக்கும் நமக்கும் இடையே இருக்கிற வித்தியாசம். இந்த சாட்டையார் அடித்த சம்பவத்தில் எவ்வளவோ வார்த்தைகளை சாதாரணமாக சொல்லி தப்பித்திருக்கலாம். ஆனால் அகிலத்தின் நெருக்கொடை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்த கண்டிப்பை சமாளிக்க வேண்டும் என்று இந்த நபித்தோழர்கள் நினைக்கவில்லை சகோதரர்களே. மாறாக மறுமையின் சபையில் இந்த வார்த்தை நமக்கு நாளைக்கு வாளாக வந்துவிட்டால், இந்த வார்த்தை நமக்கு நாளை அறுக்கின்ற ஆயுதமாக வந்துவிட்டால் உடனே சொன்னார்கள், ஹுவ ஹுர்ருன் லிவஜ்ஹில்லாஹி யா ரசூலல்லாஹ், ஹுவ ஹுர்ருன் லிவஜ்ஹில்லாஹி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே அல்லாஹ்வுடைய முகத்திற்காக இதோ இவரை இப்போதே நான் உரிமை விட்டு விடுகிறேன் என்று சொன்னார். ஒரு அடிமையை விடுவிப்பது என்பது சாதாரணமானதல்ல. ஒரு அடிமையை விடுவிப்பது என்பது தன் சொத்தில் பாதியை எழுதி வைப்பதற்கு சமம். காரணம், ஒரு அடிமை ஒருவருக்கு இருந்து விட்டார் என்று சொன்னால் ஆயுள் பூராவும் புதியம் இல்லாமல் அவருக்கு வேலை பார்ப்பார். எந்த காரியத்திற்கும் அவரை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். தன்னுடைய பொருளாதாரத்தை பராமரிப்பதற்கு, தன்னுடைய வியாபாரத்தை பாதுகாப்பதற்கு, சொந்த வேலைகளை செய்வதற்கு எவ்வளவு காரியத்திற்கு அவரை பயன்படுத்திக் கொள்ளலாம். அப்படிப்பட்ட அசையும் அசையா சொத்து, அடிமை என்பவர் அசையும் சொத்தாகவும் கருதப்படுவார், அசையா சொத்தாகவும் கருதப்படுவார். அப்படிப்பட்ட சொத்தை உடனே அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுத்தார்கள் சகோதரர்கள். இப்படிப்பட்ட உள்ளங்கள் நம்மிடத்திலே வரும்போதுதான் நாம் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற முடியும். இப்படிப்பட்ட ஒரு உள்ளம் நம்முடைய தவறு சுட்டிக்காட்டப்பட்டவுடன் உடனே சபையை சமாளிக்க வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு வருவதை விட
நாளைக்கு மறுமையின் தண்டனையை சமாளிப்பதற்கு என்ன செய்வது என்றுதான் யோசிக்க வேண்டும். ஆதலால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே தவறுகள் சுட்டிக்காட்டப்பட்ட சஹாபாக்கள் அத்தனை பேர்களும் திருந்துவதற்கு அவர்கள் விமோச்சனத்தை தேடி சென்றார்கள். அதனால் அருமை சகோதரர்களே, தவறுகளிலும் பாவங்களிலும் உழன்று கொண்டிருக்கின்ற நாம் இந்த தவறுகளை துடைக்கக்கூடிய தர்மத்தை நாம் கைக்கொள்ள வேண்டும். இப்படித்தான் அந்த சஹாபாக்கள் இருந்தார்கள். தபூக் யுத்தத்திலே காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காரணமே இல்லாமல் கலந்து கொள்ள முடியாத சம்பவத்தை பலமுறை நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அந்த சம்பவத்தின் கடைசி என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சாதாரணமான ஒரு சம்பவம் அல்ல. ரத்தமும் சதையும் நரம்பும் எலும்பும் கொண்ட ஒரு மனிதனால் இப்படி வாழ முடியுமா என்று அனுதினமும் நாம் யோசிக்கக்கூடிய அளவிற்கு சகோதரர்களே, நம்முடைய ஈமான்களை எல்லாம் அது உலுக்கி பார்க்கக்கூடிய ஒரு சம்பவம். அது போர்க்களம் முடிந்து விடுகிறது, கலந்து கொள்ளாதவர்கள் பெயர் பட்டியல் ரசூலுல்லாஹ்வுக்கு வருகிறது. ஏன் வரவில்லை என்று எல்லாரையும் கேட்கிறார்கள். ஒவ்வொருவரும் அவருடைய கண்ணுக்கு முன்னால் பொய்யான காரணத்தை சொல்லி தப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். முனாஃபிக்குகள் எல்லாம் இந்த புயூத்தனா அவுரத்தும், எங்கள் வீட்டை பார்ப்பதற்கு யாரும் இல்லை, வீட்டிலே மனைவியர்கள் தனியாக இருக்கிறார்கள், அதனால் தான் இருந்து விட்டோம் என்று பச்சை பொய்யை தெளிவாக தெரிந்தே சொன்ன போதும், இதையெல்லாம் கண்ணால் கண்டு கொண்டிருந்த போதும் இந்த மூன்று தோழர்களும் அல்லாஹ்வின் தூதரிடத்திலே இப்படி ஒரு பொய்யை சொல்லாமல், யார சொல்லலாம், ஆமாம் யார சொல்லலாம், காரணம் இல்லாமல் தான் நாங்கள் வராமல் இருந்து விட்டோம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை வரவிடாமல் இருப்பதற்குண்டான எந்த காரணமும் எங்களுடைய சம்பவத்திலே இல்லை என்று உண்மையை ஒப்புக்கொண்டு அதற்காக தண்டனையும் அனுபவித்தார்கள். வஹி இறங்கும் வரை அவர்களோடு யாரும் பேசக்கூடாது. இன்னும் ஒரு கட்டம் மேலே ஏறி போய் மனைவி கூட மனைவியிடத்தில் இல்லறத்திலே ஈடுபடக்கூடாது. அதையும் அவர்கள் செய்தார்கள். செய்த தவறின் வீரியத்திற்கு மேல் தண்டனை அனுபவிக்கத்தான் செய்தார்கள். கடைசியில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனத்தை இறக்கி, வஅல ஸலாஸத்தில் லதீன குலிஃபு, இந்த போரிலே பின்தங்கிய மூவருக்கும் அல்லாஹ் மன்னிப்பை தந்து விட்டான் என்று கியாமத் நாள் வரைக்கும் ஓதுகின்ற அந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கி, காபே உங்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பை தந்து விட்டான் என்று சொன்ன போதும் கூட அவர் ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்து என்ன சொன்னார்கள் தெரியுமா? யா ரசூலல்லாஹ், இன்ன மின் தௌபத்தி அன்னி அன்கலிஉ மின் மாலி, அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் எனக்கு தந்த இந்த தௌபாவிற்கு பரிசாக என்னுடைய சொத்து அத்தனையும் நான் கொடுத்து விடுகிறேன். எல்லாரும் இந்த பாவங்களிலிருந்து பாவக்கரையை போக்குவதற்கு அவர்கள் பயன்படுத்திய காரியம் சகோதரர்களை சொத்தை கொடுத்தது. அதுல இங்க ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப எவ்வளவு தப்பு பண்ணாலும் காசை கொடுத்து கரெக்ட் பண்ணிடலாமா நினைக்காதீங்க. இங்கே நாம் என்ன தெரியுமா நினைப்போம்? ஒரு கோடீஸ்வரன் என்ன நினைப்பான் தெரியுமா? ஒரு லட்சாதிபதி என்ன நினைப்பான் தெரியுமா? நான் செய்த தவறுக்கு நான் ஒரு 1000 ரூபாய் தர்மம் கொடுப்பேன் என்று தான் நினைப்பான். அட லட்சாதிபதியே, நீ செய்த தவறுக்கு ஒரு அத்தனை லட்சத்தை உன்னால் கொடுக்க முடியுமா? அவர்கள் கொடுத்தார். நம்ம என்னங்க நினைப்போம்? நான் செஞ்ச அல்லாஹ் சுப்ஹானஹு அதுக்காக லட்சத்தை எல்லாம் கொடுத்துதான் மன்னிப்பு வாங்க வேண்டும் என்கிற அர்த்தம் அல்ல. நம்முடைய ஈமான் ஸ்ட்ராங்காக இருக்கும் போது நாம் கொடுக்கின்ற ஒரு ரூபாய் கூட அல்லாஹ்விடத்திலே 1 கோடியாக மதிக்கப்படும். ஆனால் காசு வைத்திருப்பவர்கள், பணம் வைத்திருப்பவர்கள் பணத்தை கொண்டு பாவக்கரையை போக்கிவிடலாம் என்று நினைத்து விடக்கூடாது. அந்த தோழர்கள் பணத்தை கொடுத்து பாவக்கரையை போக்கிவிட்டார்கள் என்று நினைக்க கூடாது. அவர்கள் எந்த பணத்தை எங்க வைத்தார்கள் தெரியுமா சகோதரர்களே? சொத்தின் ஒரு பகுதியோ, சொத்தின் ஒரு சின்ன அளவோ, ஒரு 1000 தீனாரோ, ஒரு 1000 திர்ஹமோ அல்ல, அன்கலிஉ மின் மாலி, என் பொருளை அனைத்தையும் கொடுத்து விடுகிறேன். அபூ லுபாபாவிற்கு செய்த அதே உபதேசத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களுக்கும் செய்கிறார்கள். வேண்டாம் காப், எல்லாத்தையும் நீ கொடுக்க வேண்டாம், உனக்கென்று நீ வைத்துக் கொண்டு கொஞ்சம் கொடு என்று சொல்கிறார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இதை அவர் ஏற்காமல், அவருடைய மனம் இதை ஏற்க மறுத்து, அல்லாஹ்வுடைய மன்றத்தில் குற்றம் பிடிக்கப்பட்டு விடக் கூடாது என்கிற ஒரே காரணத்துக்காக அவர் சொன்னார், இல்லையா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு கூடாரம் ஒன்று இருக்கிறது, அந்த கூடாரத்தில் நானும் என் மனைவியும் போய் தங்கிக் கொள்கிறோம், மற்ற என்னுடைய எல்லா சொத்தையும் நான் கொடுத்து விடுகிறேன் யா ரசூலல்லாஹ். இப்படி எந்த கோணத்தில் பார்த்தாலும் அவர்களுடைய ஈமான், அவர்களுடைய இறை நம்பிக்கை, அல்லாஹு அக்பர், ஒரு சாதாரண ஒரு இன்சானாக இருந்து யோசித்து பார்க்க முடியாத அளவிற்கு அல்லாஹ் ஒரு உச்சக்கட்ட ஈமானை கொடுத்தான். எல்லா சம்பவத்தை விடும் சகோதரர்களே, உச்சக்கட்டமான ஒரு சம்பவம் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே விபச்சாரம் செய்த குற்றத்தை வந்து சபையிலே ஒத்துக்கொண்டார்கள். பார்த்தீர்களா? எத்தனை முறை அந்த வாழ்க்கை வரலாற்றை நாம் கேட்டிருப்போம். செஞ்ச பாவத்தை சபையிலே வந்து சொல்கிறார்கள். நான் இந்த சம்பவத்தை பற்றி பேசும் போதெல்லாம் மறவாமல் குறிப்பிடுகின்ற ஒரு வாசகம் என்னவென்றால், இந்த காலத்திலே ஒருவர் அப்படி செய்து அதை பகிரங்கமாக ஒப்புக்கொண்டாலும் அது ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்படாது. காரணம், இன்றைக்கு சமூகத்தில் நல்லவர்களை விட தீயவர்கள் தான் அதிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏதோ இஸ்லாம், ஈமான், பள்ளிவாசல் என்கிற தொடர்போடு இருக்கிற, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கிற இறை நம்பிக்கையாளர்கள் சிலரை தவிர எல்லோரும் இன்றைக்கு பலகீனமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சபையில் வந்து ஒருவன் செய்த தவறை தைரியமாக ஒப்புக்கொள்கிறான் என்றால், 10 11 அத்தோடு இது. ஒரு புண்ணியமான புனிதமான மக்கள் ஒரு சின்ன தவறை கூட மலை போன்ற பாவமாக பார்த்த மக்கள்
மார்க்கத்திற்காக, அல்லாஹ்விற்காக, மறுமைக்காக, மன்னரைக்காக எந்த பாவத்தையும் நெருக்கக்கூடாது என்று கொள்கையாக வாழ்ந்த அந்த புனிதர்கள் இருக்கிற சபையிலே வந்து யா ரசூலல்லாஹ் இன்னி ஸனைது ஃபதஹிர்னி, நான் விபச்சாரம் செய்து விட்டேன், எனக்கு உடனே நீங்கள் தண்டனையை கொடுத்து என்னை தூய்மையாக்குங்கள் என்று ஒருவர் தைரியமாக சொல்லி இருக்கிறார் என்றால் எப்படி ஒரு உள்ளத்தை அல்லாஹ் அவர்களுக்கு தந்திருப்பார் தெரியும். எப்படியாவது அந்த ஒரு அந்த குற்றத்திற்குரிய தண்டனையை நிறைவேற்றாமல் அவரை கொஞ்சம் பாதுகாக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் பல முயற்சிகள் செய்கிறார்கள். இல்லை நீ சும்மா தொட்டு இருப்பப்பா, பெரிய தவறு செஞ்சிருக்க மாட்டேன். இல்லையா ரசூலுல்லாஹ் நான் செய்தேன். குடித்து கிடித்து விட்டு வந்திருக்கிறாரா, போதையில் இருக்கிறார் என்று பாருங்கள். இல்லையா ரசூலுல்லாஹ் அவர் போதையில் இல்லை. அவருடைய அறிவில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா பாருங்கள். இல்லையா ரசூலுல்லாஹ் அவருடைய அறிவிலும் பிரச்சனை இல்லை. தண்டனையை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. அல்லாஹ்வுடைய பார்வையில், அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு புனிதமான ஒரு சடலம் அங்கிருந்து கொண்டு செல்லப்பட்டது. அந்த சம்பவத்தின் ஈரம் காய்வதற்கு முன்னால் இன்னொரு பெண்மணி வருகிறார், ஹாமிதியா குலத்தை சார்ந்த அந்த பெண்மணி வந்து ஆனாவது அல்லாஹ் அக்பர் சொன்னார் என்றால் அது வேற மாதிரி. ஒரு பெண் வந்து தன்னுடைய அந்த தவறை, இந்த பாவத்தை, அதுவும் மானக்கேடான ஒரு பாவத்தை, ராஜ ரகசியத்தை சொல்லுவதோ ராணுவ ரகசியத்தை சொல்லுவதோ அதெல்லாம் நிர்வாக சிக்கல், அது பொது வாழ்க்கையோடு சமூக வாழ்க்கையோடு முடிந்துவிடும். ஆனால் மானக்கேடான சம்பந்தப்பட்ட, தன் ஒழுக்கவியல் சம்பந்தப்பட்ட ஒரு குற்றத்தை சபையிலே வந்து ஒருவன் தான் அம்பலப்படுத்தி அதற்காக தண்டனையை பெறுகிறான். அதுவும் ஒரு பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் இப்படிப்பட்ட ஒரு துணிவை அல்லாஹ் அந்த சமூகத்திற்கு கொடுத்திருக்கிறான் என்றால் அந்த சமூகத்தை நம்மால் விமர்சிக்க முடியுமா? அந்த சமூகத்தின் ஈமானை நாம் சந்தேகப்பட முடியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்ணாக வந்துவிட்ட காரணத்தினால் அந்த பெண்ணுக்கும் சலுகை கொடுக்க முயற்சிக்கிறார்கள். இந்த மாயிஸுடைய சம்பவத்தை கேள்விப்பட்டு விட்டுதான் அந்த பெண்மணி வருகிறார். யா ரசூலல்லாஹ், மாயிஸை அனுப்புவதை போல் என்னை அனுப்பலாம் என்று நினைக்காதீர்கள். மாயிஸை அனுப்புவதை போல் என்னை அனுப்பாதீர்கள் யா ரசூலல்லாஹ். நான் விபச்சாரம் செய்து விட்டேன், அதற்கு சாட்சியாக இதோ என் வயிற்றிலே கரு வந்திருக்கிறது. அப்படியா, போய் நீ குழந்தையை பெற்றுட்டு வா. இதில் கூட எப்படியாவது அந்த பெண்மணியை மன்னித்து விடலாம் என்கிற ஒரு காரணத்துக்காக. ஆனால் மிகச்சரியாக தண்டனையின் காலத்தை எதிர்பார்த்து அல்லாஹ்வுடைய சபையில், அல்லாஹ்வுடைய மன்றத்தில் மாட்டிவிடக்கூடாது, மாட்டிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக பிள்ளை பெற்றெடுத்து விட்டு அந்த பச்சை குழந்தையோடு ரசூலுல்லாஹ்வுடைய சமூகத்திற்கு அந்த அம்மா வருது. அப்பவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இல்லை, இந்த குழந்தையை பால்குடி மறக்கடித்து விட்டு வா என்று சொல்கிறார். ஏன், எவ்வளவு தஹஜ்ஜத்தை அந்த பெண்மணி தொழுதிருப்பாள், எவ்வளவு உம்ராக்களை செய்திருக்கு, அல்லது உம்ரா ஒழுங்கு அந்த காலத்தில் உம்ரா கடமையா இல்லையா என்பது பக்கம் இருந்தாலும் எவ்வளவு தஹஜ்ஜத் அந்த பெண்மணிகளிடத்திலே, எவ்வளவு பிரார்த்தனை அந்த பெண்மணி, எவ்வளவு நஃபீலான வணக்கங்களை செய்திருக்கலாம், எவ்வளவு தர்மங்களை கொடுத்து தூய்மையாக இருக்கலாம். பொதுவாகவே நமக்கு ஒரு காய்தா இருக்கிறது, அல்லாஹ் ஒருவருடைய குற்றத்தை மறைத்து விட்டால் நாமும் அதை என்ன செய்ய வேண்டும், மறைக்க வேண்டும் என்பது பொதுவான சட்டமாக இருந்தாலும் அந்த நடுங்கக்கூடிய நெஞ்சம் வந்துட்டா அந்த எந்த விதத்திலும் சலுகையை அந்த மனம் எதிர்பார்க்காத சகோதரர்களே, இன்றைக்கு நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் சலுகைகளையும் உரிமைகளையும் தான் எதிர்பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிறோமே தவிர அட கடமைகள் என்ன இருக்கிறது என்று நம்மால் பார்க்க முடியவில்லை. கரெக்டா அந்த அம்மா அந்த பால் குடியையும் மறக்கடித்து விட்டு அந்த கையிலே ஒரு உணவையும் கொண்டு வந்து ரசூலுல்லாஹ் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், பால் குடி மறக்கடிக்க வைத்து விட்டேன் யா ரசூலல்லாஹ், இதோ பாருங்கள் அவனாகவே உணவை சாப்பிடுகிறான் என்று அந்த குழந்தை இடத்திலே கையிலே உணவை கொடுத்து ரசூலுல்லாஹ்வின் கண் முன்னால் சாப்பிடவும் வைக்கிறார்கள். இதுக்கு மேல என்ன செய்ய முடியும்? மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது எந்த சட்டத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைநாட்டினார்களோ அதே சட்டம் அங்கே நிலைநாட்டப்படுகிறது. எல்லாம் உணர்ச்சியாக நின்று கொண்டிருக்கிறார்கள். குழந்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையிலே யாராவது இந்த குழந்தையை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள் என்கிறார்கள். விபச்சாரத்திலே பிறந்த குழந்தை என்று சொல்லி யாரும் அவர்களை மோசமாக பார்க்கவில்லை. தௌபா கேட்ட ஒரு உயர்ந்த ஒரு பெண்மணியின் குழந்தை என்பதனால் அதை ஒரு சஹாபி, ஒரு அன்சாரி தோழர் பாசத்தோடு எடுத்து நேசத்தோடு எடுத்து வளர்ப்பதற்கு போகிறார். இந்த குழந்தையினுடைய கணக்கு முடிந்ததற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே ஒரு பள்ளம் தோண்டப்பட்டு மாயிஸிற்கு எப்படி தண்டனை நிறைவேற்றப்பட்டதோ அதே இந்த ஹாமிதியா பெண்மணிக்கும் தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. காலித் ரலியல்லாஹு அன்ஹு கல்லை எடுத்து அடிக்கிறார்கள். அடித்த அடியில் ரத்தம் பீறிட்டவர் மேல் விழுகிறது. என்ன ஒரு அசிங்கமான ரத்தம் என்று சொல்லுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலிதை கண்டிக்கிறார்கள். இரண்டு விதமான வார்த்தையை ரசூலுல்லாஹ் அங்கே பயன்படுத்துகிறார்கள். காலிதே, எப்படிப்பட்ட ஒரு தௌபாவை இந்த பெண்மணி கேட்டிருக்கிறார் தெரியுமா? இந்த தௌபாவை சாஹிபு மக்ஸ், சாஹிபு மக்ஸ் என்றால் ஹராமான காசை கொண்டு மட்டுமே பிழைப்பு நடத்துபவனுக்கு தான் சாஹிபு மக்ஸ் என்கிற வார்த்தை சொல்லப்படும். இப்படி ஹராமான காசை கொண்டு பிழைப்பு நடத்துகின்ற ஒரு சாஹிபு மக்ஸ், இந்த வார்த்தையை இந்த பெண்மணி கேட்ட தௌபாவை கேட்டிருந்தால் அவனுக்கும் கூட அல்லாஹ் மன்னிப்பை கொடுத்திருப்பான். அப்படிப்பட்ட தௌபாவை இந்த பெண்மணி கேட்டார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அவர்களுடைய அந்த தௌபாவிற்குரிய அங்கீகாரத்தை சமூகத்தின் சாட்சியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
இப்படியெல்லாம் அவர்கள் வாழ்ந்த ஒரே ஒரு காரணம் தான் சகோதரர்களே, அவர்களுடைய பேர் நாம் உச்சரித்த உடனேயே மறதியில் கூட ரலியல்லாஹு அன்ஹு என்கிற வார்த்தையை விட்டுவிட்டால் பாவம் என்று பயப்படக்கூடிய மனம் வருகிறது. அபூபக்கர் என்று சொல்லி ரலியல்லாஹு அன்ஹு என்று ஒருவன் சொல்லாவிட்டால் பாவம் என்று சொல்ல முடியாது. நம்முடைய மன்ஹஜின் பிரகாரம், நம்முடைய அடிப்படையின் பிரகாரம் அவர்களுடைய பெயரை சொன்னவுடன் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்ல வேண்டும். இந்த சம்பவங்களை எல்லாம் படிக்கிற போது, இந்த சரித்திரங்களை எல்லாம் பார்க்கிற போது, அல்லாஹ் அவர்களுடைய மான விஷயத்தில் நாம் வாயை விட்டு விடவே கூடாது. அவ்வளவு ஒரு உயர்ந்த ஒரு கண்ணியமான ஒரு இடத்திலே அல்லாஹ் அவர்களை வைத்திருக்கிறானே அன்பு சகோதரர்களே. ஆதலால் எக்காரணத்தை கொண்டும் அந்த சஹாபாக்கள் சம்பந்தமாக அவர்கள் தவறுகளே செய்யப்பட்டு ஒரு சில தவறுகள் நிரூபணமாக்கப்பட்டு, தவறுகள் என்று சொன்னால் மார்க்க விஷயத்திலே குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் ஒரு சில காரணத்தில் அவர்களுக்கு வந்து அறிவின்படி தவறாக சொல்லி இருந்தாலும் தயவு செய்து அதை நாம் விமர்சனத்தின் கொண்டு பார்க்க கூடாது. மாறாக அவர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான படிப்பினைகளை நாம் பெற்றோமோ அந்த படிப்பினைகளை எடுத்து நடக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தர வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் தொடரின் இறுதி உரை நடைபெறும். அனைத்து சகோதரர்களும் வந்து கலந்து கொண்டு இந்த உரையின் மூலம் அல்லாஹ்வுடைய அந்த அச்சத்தை பெறக்கூடிய நற்பாக்கியத்தை பேசுகிற எனக்கும் கேட்கிற நம் அனைவருக்கும் வல்ல ரஹ்மான் தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.